செகண்ட் தேவைப்படாத செகண்ட் பாஸ்டர் தன்னுடைய வாழ்நாள் கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உலகம் சபைக்குள்ளே வந்திருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் சமாதான வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாசித்திருக்கிறதான இந்த சங்கீதம் 150வது சங்கீதம் ஒரு மகிமையான ஒரு துதி சங்கீதமாக இருக்கிறது. இனிமையான ஒரு துதி கீதம். தேவனுடைய மகத்துவத்தையும் அவர் செய்த நன்மைகளையும் நினைத்து நம் வாழ்வின் எல்லா நேரங்களிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதே இந்த சங்கீதத்தின் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்திலே எங்கே துதிக்க வேண்டும், ஏன் துதிக்க வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும், யார் துதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது அல்லேலூயா என்கிறதான வார்த்தையினுடைய பொருள் கர்த்தரை துதித்தல் அல்லது கர்த்தரை புகழ்தல் என்ற அர்த்தமாக இருக்கிறது. அல்லேலூ என்று சொல்லும் பொழுது புகழுதல் என்ற அர்த்தம். யாவே என்பதற்கு தான் யெகோவா என்கிறதான ஒரு அர்த்தம். அதனுடைய மொத்த விளக்கம் கர்த்தரை துதித்தல். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏற்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டங்கள் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிறதான ஒரு ஆரவார சத்தத்தை பார்க்கிறோம். ரட்சண்யம், மகிமை, கனம், வல்லமை கர்த்தருக்கே உரியது. ஹல்லேலூயா. அல்லேலூயாவுடைய டெஃபினிஷன் ரட்சண்யம், மகிமை, கனம், வல்லமை கர்த்தருக்கே உரியதாக இருக்கிறது. இந்த அல்லேலூயா என்கிறதான வார்த்தை மகிழ்ச்சியின் துதிகீதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே துதிக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஸ்தலத்திலும் ஆகாய விரிவிலும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏன் துதிக்க வேண்டும் என்றால் வல்லமை உள்ள செயல்களுக்காக, மகத்துவமான கிரியைகளுக்காக. ஹல்லேலூயா. எப்படி துதிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது எக்காலம், வீணை, சுரமண்டலம், தம்பூரு, நடனம், யாழ், குழல் ஓசைகள், ஹல்லேலூயா, கைத்தாளங்கள் இவைகளோடு கூட நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யார் துதிக்க வேண்டும் என்று பார்த்தால் சுவாசம் இருக்கிறதான யாவையும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக எங்கே துதிக்க வேண்டும், ஏன் துதிக்க வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும், யார் துதிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் 150ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாற்றமே பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாற்றுமை பொருந்தின மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் மகத்துவத்திற்காக நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வல்லமையுள்ள செயல்களுக்காக கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வல்லமை உள்ள கிரியை என்று சொல்வது பவர்ஃபுல் ஆக்ஷன், மைட்டி ஒர்க்ஸ், வலிமையான செயல்கள், அற்புதமான செயல்கள், மாற்றிமை பொருந்தின மகத்துவம் என்று பார்க்கும் பொழுது எக்ஸலன்ட் கிரேட்னஸ், ராயல்டி, அவருடைய மேன்மையான ஒரு சக்தியை குறிக்கிறது. அளவற்ற அவருடைய செயல்களை குறிக்கிறது. ஆராய்ந்து முடியாததான அவருடைய காரியங்களை குறிக்கிறது. ஆக தேவ பிள்ளைகள் நாம் வல்லமை உள்ளதான கிரியைகளுக்காக அவரை துதிக்கிறோம். அவருடைய மகத்துவத்திற்காக நாம் அவரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. 106ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமையான செயல்களை சொல்லி அவருடைய துதியை
ஹல்லேலூயா. வல்லமையான செயல்களை சொல்லி அவரை பிரஸ்தாபமாக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரசித்தப்படுத்த வேண்டும். தேவ பிள்ளைகள் எல்லா மனுஷரும் கர்த்தருக்கு பயந்து தேவ செயலை அறிவித்து அவருடைய கிரியைகளை உணர்ந்து கொள்வார்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். மனுபுத்திரத்தில் நடக்கும் கிரியைகளில் அவர் பயங்கரமானவர். அவருடைய கிரியைகள் மகத்துவமானது. அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. ஹல்லேலூயா. செயலில் மகத்துவமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவரே, உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் ஹல்லேலூயா அவருடைய கிரியைகளுக்கும் வல்லமைகளுக்கும் ஒப்பாக யாராலும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அவருடைய மகிமை பிரஸ்தாபத்தையும் அதிசயமான கிரியைகளை குறித்து நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். மகத்துவங்களை நாம் விவரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வாய் அவருடைய துதியினாலும் என் நாவோடும் அவருடைய மகத்துவத்தினாலும் நிறைந்திருக்கும். தேவனை போற்றி பாடுங்கள். நம்முடைய தேவனை போற்றி பாடுங்கள். கர்த்தரே அவரை போற்றி பாடுங்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பூமி எங்கும் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்தும் விளங்குகிறது என்று பார்க்கிறோம். காலையிலே அவருடைய வல்லமை பாடி மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தரை புகழுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 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 வல்லமை உள்ள கிரியைகளுக்காக மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் யார் என்பதற்காகவும் அவர் செய்த நன்மைகளுக்காக மகிழ்ச்சியோடு புகழ்வதே துதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உலக மனிதர்கள் நமக்கு ஒரு நன்மைகளை செய்துவிட்டால் மாறி மாறி அவர்களை புகழ்ந்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கின தேவன் அநேக நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றியோடு துதியை பறைசாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து கர்த்தருடைய துதியை பாடுங்கள். புது பாட்டை பாடுங்கள். ஹல்லேலூயா. துதி என்று சொன்னால் ஸ்தோத்திரம், பாடல், ஆராதனை இவையெல்லாம் அவைகளுக்குள்ளே அடங்குகிறது. புது பாட்டை பாடுங்கள். கடையாந்திரங்களிலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள் என்று பார்க்கிறோம். ஜாதிகளுக்குள்ளே அவரை துதித்து அவருடைய நாமத்தை சங்கீதம் நாம் பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமை உள்ள நாமத்தை நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 102ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் கர்த்தருடைய துதியையும் பிரஸ்தாபம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு துதிகளை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது என்பதை பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொழுது கொள்ளுங்கள், பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. துதியுங்கள், செய்திகளை அறிவியுங்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. துதியாக நம்மை சேர்க்கையாக்கிக் கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த காலத்தில் இருந்ததான நம்மை, இருளில் அதிகாரத்தில் இருந்ததான நம்மை ஆச்சரியமான ஒளிவிடத்திலே கர்த்தர் வரவழைத்திருக்கிறார். தேவ ராஜ்யத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை
எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கென்று அவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் ஜனத்தை எனக்கென்று கர்த்தருக்கென்று நாம் ஏற்படுத்தப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எனக்கென்று என்று சொல்லும்போது கர்த்தருக்கென்று நாம் ஏற்படுத்தப்பட்டவர்கள். யார் கர்த்தருக்கென்று ஏற்படுத்தப்பட்டவர்கள்? துதியை செலுத்துகிறவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கச்சையானது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13:12 வாசிப்போம். நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கிக் கொண்டேன். ஆனாலும் அவர்கள் செவிகொடாமல் போனார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இங்கு நாம் பார்க்கிறோம், நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவருக்கும் யூதாவின் குடும்பத்தார் அனைவருக்கும் எனக்கு ஜனங்களாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவருக்கும் யூதாவின் குடும்பத்தார் அனைவருக்கும் எனக்கு ஜனங்களாக, கர்த்தருக்கு ஜனங்களாக நம்மை சேர்க்கையாக்கி கொண்டார். கீர்த்தியாக துதியாக மகிமையாக ஆக உன்னை அவர் துதியாக வைத்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாக இரக்கங்களின் வழியையும் தயவின் வழியையும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு செய்த நன்மைகளுக்கு தக்கதாகவும் அவருடைய கிரியைகளை கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இரக்கத்தின்படி தயவின்படி உனக்கு நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கே நாம் துதியை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியையும் உடையையும் கொடுக்கவும் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய மகிமைக்கென்று நாட்டினதான நீதியின் விருட்சங்களாக நாம் இருக்கிறோம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு துதியின் உடைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். துதிக்கும்படியாக எனக்கென்று அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். கர்த்தருக்கென்று ஏற்படுத்தி கொண்ட தேவன் துதியின் உடையை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஒடுங்கி போன அந்த ஆவிக்கு பதிலாக துதியின் உடைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறவர், பாழான ஸ்தலங்கள் எல்லாம் தேர்தலடை செய்கிறவர், வனாந்தரத்தையும் அவாந்தர வெளியையும் ஏதனை போல கர்த்தருடைய தோட்டத்தை போல மகிழ்ச்சியும் கீத சத்தங்கள் எல்லாம் எந்த நாளிலும் சீயோனிலே உண்டாயிருக்கும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி என்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினாலே அவரை பாடுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதனை என்பது சபையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஆராதனை செய்வது. ஹல்லேலூயா. ஆராதனை செய்கிற ஆராதனை வீரர்களை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைதாரிகளாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது எதற்கென்று பார்க்கும் பொழுது அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீதினுடைய நாட்களிலும் சாலமோனுடைய நாட்களிலும் எசேக்கியா ராஜாவுடைய நாட்களிலும் ஓசியா ராஜாவுடைய நாட்களிலும் எஸ்ராவின் நாட்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆராதனை செய்வதற்காக திட்டம் பண்ணப்பட்டது என்று பார்க்கிறோம். ஒரு ஒழுக்க முறைகளை அவர்கள் பின்பற்றினார்கள் என்று பார்க்கிறோம். ஆராதனை செய்வதற்காகவே பாடகர் குழு தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது உங்கள் வீடுகளிலே சென்று சங்கீத புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது ஆசாப் என்கிறதான ஒரு பாடகர் இருந்தார்.
ஏமான் என்கிறதான ஒரு பாடகன் இருக்கிறார். ஏதோன் என்கிறதான பாடகன். ஹல்லேலூயா. இது எல்லாம் சங்கீத புத்தகத்தினுடைய தலைப்புகளை பார்க்கும்போது உங்களுக்கு நன்றாக விளங்கிக் கொள்ளும். ஹல்லேலூயா. தாவீது ராஜாவினுடைய நாட்களிலே புகழ்பெற்ற லேவி கோத்திரத்தை சேர்ந்த இசைக்கலைஞர்கள், பாடகர்கள். இவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் கைத்தாளங்கள், தம்புருகள், சுரமண்டலங்களை வாசித்து சிறப்பாய் பாடல் பாடி ஆராதனைகளை நடப்பித்தார்கள். ஹல்லேலூயா. பாடகர்களை பார்க்கும் பொழுது அநேக சங்கீத பகுதிகள் இவர்கள் கேட்டியதான ஒரு சங்கீதங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 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 நாம் எதற்காக வந்திருக்கிறோம் என்றால் தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடல் பாடும் பொழுது, இசை வாசிக்கும் பொழுது நேர்த்தியாய் இனிமையாய் இசை வாசித்து நாம் பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இசையை மீட்டுக் கொண்டு நாம் பாடும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களிலே மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்திலே 1 நாளாகமத்தின் புஸ்தகங்களில் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் இவைகளில் வாசிக்கும் பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலெல்லாம் வாசிக்கும் பொழுது இந்த பாடல்களுக்கு உண்டானதான ஒரு சிறப்புகளையும், பாடகர்களுக்கு உண்டானதான சிறப்புகளையும், ஆராதனை முறைமைக்கான சிறப்புகளையும் குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஹல்லேலூயா. சாலமோன் கட்டினதான தேவாலயத்திற்குள்ளே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சீயோன் என்கிறதான தாவீதின் நகரத்தில் இருந்து தேவாலயத்தில் கொண்டு வந்தார்கள். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. இந்த பெட்டி வைக்கப்பட்டிருக்கும் பொழுது 120 ஆசாரியர்கள், லேவியர்கள், அது யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது ஆசா, ஏமான், எதோன் என்கிறதான ஆசாரியர்கள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு கர்த்தரை மெல்லிய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதியை பாடினார்கள் என்று பார்க்கிறோம். அந்த ஸ்தோத்திரம், அந்த துதி, அந்த பாடல் என்னவென்று பார்க்கும்போது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே என்று அவர்கள் பாடும் பொழுது, அவர்கள் ஸ்தோத்தரித்து பாடும் பொழுது தேவனுடைய ஆலயம் மகிமையினால் நிறையப்பட்டது. ஹல்லேலூயா. உன்னுடைய துதிகளுக்கு வல்லமை உண்டு. மகிமை, தேவ மகிமை என்று சொல்லும்போது தேவ பிரசன்னத்திற்குள்ளே வந்து விடுகிறீர்கள். ஹல்லேலூயா. துதியை செலுத்துகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதாகமத்திலே பெண் தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மிரியாமை குறித்து பார்க்கிறோம். செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாதை வகுத்து அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இங்கு மிரியாம் ஸ்திரீகளோடு சேர்ந்து பாடுகிறதான பாடல், கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், எகிப்தியர்கள் அழிந்து போனார்கள், எகிப்தியரிடத்திலிருந்து கர்த்தர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்பதை குறித்து தம்பூரு வாசித்துக் கொண்டு நடனம் பண்ணிக்கொண்டும் அவர்கள் பாடினார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. திபோராளை குறித்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கானானிய ராஜாக்கள் 20 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி அவர்கள் துன்புறுத்திக் கொண்டிருக்கும் பொழுது லபினோனின் மனைவியாகிய திபோராளின் மூலமாக, பாராக்கின் மூலமாக, ஏபேரின் மனைவியாகிய யாகேலின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. 20 ஆண்டுகள் சிறையில் இருந்து அவர்கள் மீட்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் முழுவதுமாய் வாசிக்கும் பொழுது திபோரா தீர்க்கதரிசியும் பாராக்கும் இணைந்து பாடுகிறதான ஒரு பாடலை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது அன்னாள் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை நாம் பார்க்கிறோம். ஆசேருடைய கோத்திரத்தில் பிறந்தவள், வானவேலின்
குமாரத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவள் 84 வயதுள்ளவளாக இருக்கிறாள். தேவாலயத்தை விட்டு இரவு பகலும் நீங்காமல் அவருக்கு ஆராதனை செய்து கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் தங்களுக்கு மீட்பருவார், ரட்சணியத்தை நாம் காண வேண்டும் என்பதற்கு ஒரு ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் பொழுது அவள் கர்த்தரை புகழ்ந்து கர்த்தருடைய மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கு இயேசுவை குறித்தே சொன்னாள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எல்லா நாட்களிலும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். வல்லமை உள்ள அவருடைய கிரியைகளுக்காக, மாட்சிமை பொருந்தின அவருடைய மகத்துவத்திற்காக நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். துதி வீரர்கள் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தர் இந்த சங்கீத பகுதியில் பொறுத்து பண்ண நம் கரங்களை தட்டி ஒருமித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த